Hi viewers, welcome to Travel Bench. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னா 2022லேருந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா நேஷனல் ஹைவேஸ் டோல்ஸையும் கேன்சல் பண்ண போகிறதாகவும் ஜிபிஎஸ் மூலியமாக அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் மூலியமாக தான் வெஹிக்கல் டேக்ஸ் கலெக்ட் பண்ண போகிறதாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ரோட் ஃபார் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் நிதின் கட்காரி சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மக்கள்லாம் ஃபாஸ்டேக் அப்படிங்கிற கான்செப்டில் புதுசாக பழகிட்டு இருக்கிற இந்த டைமில் போய் 2022ல் ஜிபிஎஸ்ங்கிற புது டெக்னாலஜி வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் கிடைக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டோல் பிளாசா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் 1924 வருஷம் யூரோப்பில் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கண்ட்ரிலையும் இந்த டோல் ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நேஷனல் ஹைவே ஃபீ ரூல் 2008 படி இந்தியாவில் மொத்தம் 421 டோல் இருக்குது. அதுலேயும் தமிழ்நாட்டில் மட்டும் 42 நேஷனல் ஹைவேஸ் டோல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா as per the ரூல் 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் இருக்கணுங்கிறது தான் கவர்மெண்ட் நாம்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 6 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் வந்து டோல்ஸை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி இவ்வளோ வெஹிக்கிள் டோலை கிராஸ் பண்ணுறதால தான் நமக்கு இன்னும் ஹெவி டிராஃபிக் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டிசம்பர் 2019 ஃபாஸ்டேக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது கம்பல்சரின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டோலில் கேஷ் கொடுத்து தான் போயிட்டுருக்காங்க. ஒரு சில ஜீனியஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் கார்டை வாங்கி அவங்களோட காரில் சென்டரில் ஓட்டாமல் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ எங்கேயாவது ஓட்டிட்டு அந்த டோலை கிராஸ் பண்ணும்போது சென்சார் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, ஆட்டோ டிடெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுக்கு மட்டும் லேட் ஆகலைங்க, பின்னாடி வர எல்லாருக்குமே டிலே ஆகுது. ஸோ இதை சரி பண்ண தான் கவர்மெண்ட் வந்து ரஷ்யா கூட டைப் வச்சுட்டு 2022 இந்தியாவில் இருக்கிற எல்லா நேஷனல் ஹைவேஸில் இருக்கிற டோலையும் கேன்சல் பண்ணுறதாகவும் ஜிபிஎஸ் மூலியமாக எல்லா வெஹிக்கிள்ஸையும் கண்ட்ரோல் பண்ணலங்கிற ஒரு புது கான்செப்டை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இனிமேல் என்ஹெச்சில் இருக்கிற எல்லா டோலையும் கேன்சல் பண்ணிட்டா நான் என்ஹெச்சில் ட்ராவல் பண்ணும்போது பே பண்ணவே தேவையில்லையா, இனிமேல் எல்லாமே ஃப்ரீயா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இல்லைங்க, ஜிபிஎஸ் மூலியமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆறு வேலட்லேருந்து கண்டிப்பாக உங்களோட பணம் டெபிட் ஆகும். இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி ஈஸிங்க. as per the கவர்மெண்ட் நாம்ஸ் படி புதுசாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் ஜிபிஎஸ் ட்ராக்கரை இன்பில்ட்டாக ஃபிட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து போயிட்டுருக்குது. சப்போஸ் இஃப் யூ ஆர் யூசிங் த ஓல்ட் வெஹிக்கிள், நீங்கள் ஒரு பழைய வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேனுவலாக ஜிபிஎஸ் ட்ராக்கரை உங்களோட 4 வீலரில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ஒரு என்ஹெச்சில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த என்ஹெச்சில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கான சார்ஜஸ் மட்டும் உங்களோட ஜிபிஎஸ் ட்ராக்கர் வழியாக அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். சரி, இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் மூலயமா கவர்மெண்ட்டுக்கோ மக்களுக்கோ என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் per டேக்கு 80 to 90 crores டோல் மூலியமாக மட்டுமே இன்றைக்கி ரேட்டுக்கு லாபம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் மூலியமாக பர்சன்ஸோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக அவங்களுக்கு பணம் போகிறனால டோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இடையில இருக்காது. அப்படி டோலுங்கிற கான்செப்ட் இடையில இல்லாதனால அங்கே ஒர்க் பண்ணுற 20% ஆஃப் பீப்புளுக்கு இவங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காது. அதே மாதிரி மக்களை பொறுத்தவரைக்கு இதில் என்ன பெனிஃபிட்னா இனிமேல் ட்ராவல் டைம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை டு திருச்சி வந்து 4.5 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இனிமேல் 15 to 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு மிச்சமாக சான்சஸ் இருக்குது. முக்கியமாக ஃபெஸ்டிவல் டைமில் எவ்ரி டோலில் நம்ம வந்து பெரிய லைன்ஸ் நிற்கிறத பார்த்துருக்கோம். இனிமேல் அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட என் பிளேஸ் வரைக்கும் என்ஹெச்சில் நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஜிபிஎஸ் ட்ராக்கர் அப்படிங்கிற புது விஷயத்தை 2022 மக்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை 18,637 கிலோமீட்டர் என்ஹெச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுற பிளானும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு காமனான டவுட் என்னென்னா கரண்டான என்ஹெச்சை ட்ராவல் பண்ணுறதுக்கு கேஷா ஃபாஸ்ட்ராகா இல்லை ஜிபிஎஸ் வந்து 2022 வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். கேஷை பொறுத்த வரைக்கும் என்ஹெச்சில் இருக்கிற எல்லா டோலையும் Jan 2021 க்ளோஸ் பண்ணப்படுறதாகவும் ஃபாஸ்டேக்கை பொறுத்த வரைக்கும் Jan 2021 மேண்டிட்டரியாகவும் ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் 2022 அப்புறம் தான் அந்த டெக்னாலஜி வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்டாக நீங்கள் ஒரு என்ஹெச் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டேக் மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அது மாதிரி அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு புதுசாக ஏதாவது ட்ராவல் ரிலேட்டடான டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ராவல் பெஞ்ச் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.